ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धारकर्ता बहुमूल्य यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सबको प्रेम की बधाई देते हैं. நல்லா இருக்கீங்களா? क्या आप अच्छे हैं? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? प्रभु में आप आनंदित हैं? ஒரு புதிய நாள் आज एक नया உங்களை दिन கரம் பிடித்து நடத்துவார். आज आपको हाथ थाम कर चलेगा. வேதம் வெளிச்சத்தின் தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान உங்களை के சந்திப்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். आपसे मिलने में बहुत आनंद நாம் आनंदित இந்த होते हैं. வார்த்தை கடந்து செல்வோமா? आज की वचन की तरफ லூக்கான जाएं. சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 18 அதிகாரம் 18 अध्याय 27 சொல்லப்பட்டிருக்கிறது. 27 वचन में लिखा है, அதற்கு அவர் उसने कहा மனுஷரா கூடாதவைகள் जो मनुष्य से नहीं हो सकता தேவனாலே கூடும் वो என்றார். परमेश्वर से हो सकता है. யாரால கூடுமா? किसी से हो सकता है, தேவனால கூடும். परमेश्वर से हो सकता है. இதுவரைக்கும் நீங்க மனுஷரை நம்பி இருக்கலாம். अब तक आप मनुष्य पे भरोसा किए होंगे, இவர்களுக்கு உதவி செய்வார்கள், ये मुझे मदद करेगा, இவர்கள் எனக்கு ஏதாவது தருவார்கள், ये मुझे कुछ देंगे. அப்படி விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நீங்க இருந்து இருக்கலாம். ऐसा विश्वास और भरोसा के साथ மனுஷரை होंगे, நம்பி இருக்கலாம். मनुष्य पे भरोसा किए ஆனா होंगे, மனுஷரா கூடாதவைகள் लेकिन जो मनुष्य से नहीं हो தேவனால सकता எல்லாம் கூடும். वो परमेश्वर से हो सकता அவரால है, கூடும். उससे हो सकता है. அவரை நம்புங்க. उस पर भरोसा कीजिए. டாக்டரால கூடாதவைகள், जो डॉक्टर से नहीं होगा, இந்த உலகத்திற்கு எல்லா ஜனங்களால கூடாத इस காரியங்களை दुनिया में कोई किसी से नहीं हो सकता, ஆண்டவரால கூடும். लेकिन परमेश्वर से हो அவரை सकता है. விசுவாசிங்க, आप उस पर विश्वास அவரை कीजिए, நம்புங்க. उस पर भरोसा இதை கர்த்தர் कीजिए. தான் செய்ய முடியும். ये प्रभु ही केवल कर सकता அப்படி है. சொல்லுங்க, ऐसा कहिए, நிச்சயமாக நடக்கும். निश्चय होगा. நாங்க ஒரு சில ஆண்டுகள் முன்பதாக कुछ वर्ष के पहले நாங்க இருவரும் ஊருக்கு கடந்து போனோம். हम गांव में चले गए थे. அப்ப எங்களுக்கு சுமார் என் பார்வைக்கு 6 8 9 ஆண்டுகள் இருந்திருக்கலாம். शायद 9 वर्ष के पहले ஒரு होगा. வீட்டுக்கு ஜெபிக்க கூப்பிட்டார்கள் எங்களை. एक घर पर हमें प्रार्थना करने के लिए அவங்களுக்கு बुलाए. குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. उनको बच्चे की भाग्य नहीं था. அவங்களுக்காக ஜெபிக்க போனோம். उनके लिए हम लोग प्रार्थना करने அவங்க गए ரொம்ப थे. அழுதாங்க, बहुत रोए, ரொம்ப வேதனையோட இருந்தாங்க. बहुत दर्द उठाए. வெள்ளை சட்டை எடுத்திருக்கா, तू एक सफेद साड़ी पहन வெள்ளை के சட்டை जाती है, கோயிலுக்கு போறா, सफेद साड़ी पहन के चर्च உனக்கு में என்ன जाती கிடைச்சது? है, तुझे क्या मिला? அப்புறம் சொல்லுதாங்க. बहुत कुछ बोलते हैं. கலக்கத்தோட சகோதரி இருந்தாங்க. बहुत ही दुखी में था. நாங்க ஜெபித்தோம். हमने प्रार्थना किया, கலங்காதங்க, मत चिंता கர்த்தரால் करो, எல்லாம் கூடும். प्रभु से सब कुछ हो அவர் सकता உங்களுக்கு है. செய்வார். परमेश्वर आपको करेगा. என்று சொல்லி ஜெபித்துட்டு வந்தோம். ऐसा प्रार्थना करके हम நடந்தது आए. என்ன தெரியுமா? क्या हुआ पता है? கர்த்தர் அந்த தம்பதிக்கு परमेश्वर उस कपल को என்ன செஞ்சாங்க தெரியுமா? क्या किए? 2 குழந்தை கொடுத்தார். उन्हें जुड़वा बच्चा दिया. 2 ஆண் குழந்தை கர்த்தர் उन्हें கொடுத்தார். 2 लड़का दिए. நீங்க இந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளையாகி விட்டார்கள். आज दोनों बच्चे बहुत बड़े हैं. என்ன கஷ்டத்தோட இருக்கீங்க? आज कौन से कष्ट में आप हैं? கர்த்தர் உங்களுக்கு செய்வார். आज प्रभु आपको மனுஷனா करेगा. கூடாதவைகள் मनुष्य से जो नहीं हो தேவனால் सकता எல்லாம் है, கூடும். वो प्रभु आपसे होगा. உங்களை நடத்துவார். परमेश्वर चलाएगा. நாம் ஜெபிக்கலாமா? आप प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். अच्छा पिता, हम आपको உடைய धन्यवाद देते हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். अपने लोगों के लिए हम प्रार्थना எல்லாம் करते हैं. செய்து தோல்வியா இருக்கிறாங்க. सब कुछ करके हार गए. மனுஷனை நம்பி ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க. मनुष्य पे भरोसा करके धोखा ஆனா पाए. உம்மால் எல்லாம் கூடும் என்பதை लेकिन आपसे सब कुछ संभव உம்மையில है. விசுவாசம் வைக்க आप पर विश्वास करने, இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும். उन्हें आप अद्भुत कार्य உம்மையில कीजिए. உம்மையில நம்பிக்கை பிள்ளைகளை கைவிடாதீங்க. आप पर जो भरोसा करते हैं मत छोड़िए. ஜெபத்திற்காக நன்றி. प्रार्थना सुना, धन्यवाद. இயேசு மூலம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, आमेन। आमेन।